ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து துபாயில சண்டே சமையல், அதுவும் கராமாவுல இருந்துட்டு நாங்க இறக்கிருக்கோம். புத்தளத்துல இருந்து ஒரு செஃப் வரார். செஃப் பின்னாடி வா. செஃப் ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆளு அர்சாத் வாக்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சுடு தண்ணி மாதிரி இருக்குங்க. துபாய் வாங்க. ஒரே பனிமூட்டோங்க, ஒரே பனிமூட்டம். எல்லாமே டஸ்ட். சரியான கூலுங்க, முடியலங்க. சரியான கூலுங்க. ஏங்க நடுக்குதுங்க. So guys, our Sunday vlogs. நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு அருமையான பிரியாணி பண்ண போறோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு சொன்னா, அந்த இருக்கு நெஸ்டோ. அதுல வந்து க்ரோசரிஸ்லாம் வாங்கி வெறித்தனமான சமையல் ஒன்றை பண்ண போறோம். இப்ப 3 செஃப் போயிட்டு, அஷ்ரஃப் இட்டாலியன் செஃப், இட்டாலியன் செஃப், செஃப் 2 புதல செஃப், செஃப் 3 இவன் தீனி பண்ணாரம் அம்மன் அம்மன். சோ இப்ப நேத்து நாங்க கராமோல மாறினதுக்காக வேண்டி நாங்க வந்து ஃபுல்லாவே சேட்டன் டீமா மாறிட்டோம். இவர் வந்து அம்மான், குட்டி, குட்டில காக்கா, அஜு அஜு அஜு. இவனுக்கு என்ன பேரு? குட்டி இல்ல ரெட்டி ரெட்டி. இவனுக்கு என்ன பேரு? புருஸ்லி. இப்ப நாங்க இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து ஒரு ரொம்ப மோசமான விஷப்பரீட்சை. இந்த விஷப்பரீட்சையில நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்களுக்கு நாங்களே சூனியம் வைக்க போறோம். இந்த முன்னுக்கு போற இத்தாலியன் செஃப்பை நம்பி பிரியாணி செய்யறேன்னு சொல்லி ஏதோ ஒரு மனநிலையில ஓம்பட்டுட்டான். ஸோ பிரியாணி செய்ய போறோம். உயிராபத்துக்கு நடந்தா கலாஸ் கதம் ஹோ கயா. ப்ரே ஃபார் மை செல்ஃப். கூமாப்பட்டி ரெஸ்லிங் பேர்லாம் சொல்றாங்க. என்னடா பேர் அது? அங்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா 6 பேக் இருக்கிறவங்க தான் போகலாம். ஸோ நானும் போகலாம், பொக்கையும் போகலாம். பொக்கைக்கு 8 பேக் இருக்கு. எனக்கு இப்ப கோடு விழுவுது. ஸோ 2 பேரும் போய் வெறித்தனமா ஏத்தி மசால் சேர்த்த போறோம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி. சோ காய்ஸ், கண்டிப்பா ஜிம்முக்கு போங்க, கடினமா இருங்க. இப்ப நம்ம நெஸ்டோக்குள்ள வந்தாச்சு. இங்க பல வகையான ஃபுட்ஸ்லாம் இருக்கு, வாங்குறதுக்கு காசு இல்லை. ஸோ இதான் கிரேப்ஸ், இது பெரிஸ். எதை கொடுத்தாலும் ஓசுகிறதுங்கிறதுக்கு 2 பேரு. ஸோ நம்மளோட நட்பு வட்டாரங்கள் அப்படிதான் இருக்கு. கஞ்ச பிஸ்காரிங்க ஒன்று வாங்கலான்னு இல்லை. ஸ்பெண்ட் த மணி. ஸோ சரியான சீப். துபாயை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்லுவாங்க துபாய் இஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. நாட் மச் எக்ஸ்பென்சிவ். ஸ்ரீலங்கா கம்பேர் பண்ணக்குள்ள இங்க எல்லாமே சீப் தான். ஸோ யாரும் சரி துபாய்க்கு வரதுக்கு இருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன? வாங்க, என்ன இங்க படிப்பே இது. ஸோ இதெல்லாம் ஐஸ்கிரீம்ஸ். சாணம் என்ன சொல்றான் கேளுங்க, என்ன சொல்றான். ஸோ இதெல்லாம் அப்படியே வந்தா மீட் செக்ஷன்ஸ். மீட்ல வந்து நிறைய இருக்கு. இந்தியன், ஆஸ்திரேலியா. எங்கடா இலங்கையை காணல? சாரி காய்ஸ், நம்மட ஸ்ரீலங்கன் மீட்ஸ் இல்ல. இந்த செஃப் வேற நம்பி தான் உயிரை பணைய வைக்க போறோம். பிரியாணி குக் பண்ண போறாரு. இட்டாலியன். ஏங்க கூமாப்பட்டி ஸ்வீட் மில்ல பாருங்க, பேரிச்சம்பளம் வேணும்னா இப்படி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து கஸ்டமர். ஸோ இதான் நெக்ஸ்டோ. இங்கே வந்து குக் பண்ண ஃபுட்ஸும் நிறையவே இருக்கும். ஸோ நான் வளமையாக சாப்பிட்ற மீல்ஸ், இந்த கொம்போ மீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆஃப்டர் தட் சம் ஆஃப் ஃபுட்ஸ் தே ஆர் பிரியாணி, இறைச்சிக்கறி, மாட்டுக்கறி. பேர் என்னடா? அமலா சாஜி. அது பேரு அமலா சாஜி. ஓகே, அமலா சாஜி சாப்பிடுங்க. முடி கொட்டுப்படாது, முடியை பாதுகாத்துக்கோங்க. தலைவன் சொன்ன சரியா தான் இருக்கு. ஈட் அமலா சாஜி காய்ஸ். ஸோ இது எல்லாமே வெஜிடபிள் செக்ஷன். இது என்ன கருமமும் தெரியாது, பட் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஒன்று எடுத்து விட்டு பார்த்துக்கோங்க. இளநி, நம்ம நாட்டில் குடிக்கிற இளநி 10 திருவம் 1 கோடி கிட்டத்தட்ட 800 rupees. அப்புறம் குட்டி தக்காளி, மஷ்ரூம்ஸ், அத்திப்பழம். என்னமோ தெரியா, போய் சாப்பிட்டா நல்லமான்னு சொன்னானு. ஐ டோன்ட் நோ, சாப்பிட்டு பாருங்க. அப்புறம்
முக்கியமான சாமானுங்க பலாப்பழம் 13 திரும். சீஸுக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க, பக். மச்சான் என்ன பேரு சொல்லு? வாங்க. So everything is proteins. அக்கா ஒரு சேனல் இருக்கு, அவன் வந்து என்ன செய்ய என்னடா ஹோமிஸ் அக்ரம் பேர் என்ன மச்சான் உண்டு? அஜு. அர்ஷத் பேர் என்ன மச்சான் உண்டு? அம்பான். இந்த ரங்கச்சேட்டா ஆவேஷம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சப்பகரைஸ் அந்த பெல்ல மறந்துடாது. ஸோ இப்போ நம்ம மீன் வாங்குறதுக்கு வந்தாச்சு. ஸோ சத்தியமா இது எதிர பேருமே நம்மளுக்கு தெரியாது. பேர் சொல்லு மச்சான். செங்கனையா? ஐ திங்க் இட் மே பி செங்கனே. ஓகே. ஜிலேபி. ஜிலேபி திலாப்பியா முசாம்பிக்கா. யா ஜப்பான். ஷூர். ஓ ஜப்பான் மீன் வந்து கார்த்திக். we have to buy tilapia. தம்பி தமிழ்ல பேசிங்க. டெபட கூட அவர் மஜா சொல்லிடா உன்னை கலாச்சுட்டான்டா. ஜிலேபி டிஷ். ஜிலேபி ஸ்ரீலங்கால எங்க ஏரியால நாங்க இது ஓகே ஜப்பான் மீன் சொல்லுவோம். ஜப்பான். அசீப் அனுபவம் மீன் முடிச்ச அனுபவத்தை சொல்லு மச்சான். மீன் முடிச்ச அனுபவத்தை. கெமிக்கல் பா ஹோ கயா. அப்புறம் இதால வந்தா டேய் இது என்ன மீன்டா அது? என்னமோ தெரியும், அப்படிதான் இருக்கு பாக்கு. ரயில் ட்ராக்ல வச்சு எடுத்த மாதிரி. சோ இது கிராப் மஜா இந்த அடிக்கடா அது. அஷிப் இந்த அடிக்கு மஜா நீ வாங்கின மீன் இதான்டா அது. இது வந்து சால்மன். மட்டி அருமையா இருக்கும். எடுக்கிறோம், சமைக்கிறோம். இப்படிதான் 2 மாசமா 1 கிலோ இறால் வாங்கி பொறிக்கன்னு சொல்றோம். சாக்லேட் செக்ஷன். ஸோ இங்கே நிறைய சாக்லேட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸ்னீக்கர்ஸ் என்னோட ஃபேவரட், கிட்கேட். அப்புறம் வந்து மஜா அவனோட ஃபேவரட் எதுடா? அப்போ காசு தான் வாங்கி தரேன். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் மசாலா. இல்லாத பிரியாணி பால் பொங்கல். பால் புக்கே. ஓகே. அப்புறம் கிரிபத்தாயிடும். ஸோ நம்ம முக்கியமான செக்ஷன் நோக்கி போகிறோம். இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ், டோன்ட் ஈட். இப்போ நம்ம போகிறோம், மசாலா வாங்குகிறோம், பிரியாணி சமைக்கிறோம். சமப்பட்டு இதை பார்த்து என்னால் வாங்காமல் போகவே முடியாது. கம்மிஸ், ஐ லவ் கம்மிஸ். பாகுபலி சாமான வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான்டா. அடிக்கிற வெயில்ல எப்படி வாராடு மட்டும் பாருங்க. இந்த சூட்ல விட பிரியாணி வேணும். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ரூமை நோக்கி போயிட்டு இருக்கோம். பலி என்ன செய்றீங்க செஃப்? இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது மட்டன் பிரியாணி சண்டே ஸ்பெஷல். செஃப் நம்பர் 2 என்னடா இதா? அவர் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கைட் பண்றாரு. அவர் இதெல்லாம் வந்து நீ கழுவு. மட்டனுக்கு மசாலா போட்டு வச்சியானு. வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிட்டு. கொரியண்டர் இதாகுனதா? பிளெண்டா? இல்ல கழுவுனதா? கழுவுனியா? சமைச்சு முடிச்சிட்டு கால் பண்ணா. எங்க இருந்தா? டேஞ்சர் தான். என்ன செய்ய படுக்குறவங்க போட்டுக்கலாம்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.